அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஹதீஸ் நபிமொழி சொல்கிறேன், கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான், அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ்வும் ஈடுபட்டிருக்கின்றான். எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகின்றாரோ அவரை விட்டு அல்லாஹ்வும் மறுமை நாளின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகின்றான். எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லாஹ்வும் மறைக்கின்றான். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் சஹீஹ் புகாரி, ஹதீஸ் 2442. ஆகையால் அன்பானவர்களே, அல்லாஹ்விடம் நல்லதை கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.